السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم من طلب العلم فريضة على كل مسلم صدق رسوله الكريم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், இன்னும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிகு சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நான் பேசக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், மாணவர்கள், அதாவது ஓதக்கூடிய நாம் பேசக்கூடிய இந்த பயான்களிலே பேண வேண்டிய விஷயங்கள், அதாவது எதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்க அதனுடைய ஒரு சின்ன வட்டுருக்கத்தை ஒரு 15 புள்ளிகளிலே அடக்கி எடுத்து வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தெரிந்து, அதை அறிந்து, அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் கவனிக்கலாமா? முதலாவது விஷயம், நாம் பயான்களிலே பேசக்கூடிய வேளையிலே, பயான் பேசக்கூடிய நேரத்திலே ஒரு ஆலிம் உலமாவிற்கு என்ன சிறந்தது என்று சொன்னால், ஹம்து ஸலவாத்தோடு ஆரம்பிப்பது. நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம், இதை போன்ற ஹம்து ஸலவாத்துகளை சொல்லி நம்முடைய பயானை ஆரம்பம் செய்கிறது. இது நாம் பேசக்கூடிய பயானுக்கு முக்கியமான ஒரு அம்சமாக திகழ்கிறது நண்பர்களே. காரணம் என்னவென்று சொன்னால், சாதாரணமான ஒரு சபையிலே நம்ம ஒரு சிறிய சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். திடீரென்று நாம் ஒரு பயான் பேச போகிறோம் என்று சொன்னால், ஆலிம்களுக்கும் அவாம்களுக்கும் அதிகமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அவர்கள் ஹம்து ஸலவாத்தை சொல்லி ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் அது பெரும் விஷயமாக தெரியாது. ஆனால் ஓதி கொண்டிருக்கக்கூடிய, ஓதி முடித்த ஒரு ஆலிம் நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம் என்று சொல்லி ஆரம்பிப்பது ஒரு தனி சிறப்பாக திகழ்கிறது நண்பர்களே. அதான் அதே போன்று இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், துஆவை கொண்டு நாம் அந்த பயானை ஆரம்பம் செய்வது. முதலாவது விஷயம் என்னங்க? ஹம்து ஸலவாத்தை கொண்டு ஆரம்பம் செய்வது. இரண்டாவது விஷயம், துஆவை செய்து இந்த பயானை ஆரம்பிப்பது. அதாவது நாம் என்ன சொல்ல வரோமோ, நாம் என்ன பயானை பேச வருகின்றோமோ, அந்த பயானுடைய வட்டுரக்கத்தை முன்பே கூறி இதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருள வேண்டும் என்று ஒரு துஆவுடன் ஆரம்பம் செய்வது. இதுவெல்லாம் நாம் பெரியோர்களுடைய பயான்களிலே, உலமாக்களுடைய பயான்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். இது இரண்டாவது விஷயம், உலமாக்கள் பின்பற்ற வேண்டியது. அந்த பயானிலே முக்கிய ஒரு அம்சம் பெறக்கூடியதாக இருக்குது நண்பர்களே. 2 விஷயங்கள் முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் குறிப்பிடுங்க, இறுதியில அவங்களுக்கு பரிசு. மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸை தன்னுடைய பயானுடைய பேச்சுக்களிலே முற்படுத்துவது. அதாவது தன்னுடைய கருத்தை விட, தன்னுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் ஒரு பேச்சாக உருவாக்கி பேசுவதை விட, அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் அந்த மக்களுக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை இந்த உம்மத்திற்காக வேண்டி சொன்னார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நம்முடைய பயான்களிலே முற்படுத்துவது என்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது நண்பர்களே. அதைத் தொடர்ந்து நான்காவதாக விஷயம் என்னவென்று சொன்னால், சிறந்த தமிழ் சொற்களை பயன்படுத்துவது பயான்களிலே. இது ஒரு அழகிய விஷயமாக இருக்கிறது. இன்று புகழ்பெற்ற ஒரு உலமாக்கள் அபுதாஹிர் ஹஸரத் அவர்கள், அவருடைய பயானை மக்கள்கள் அதிகம் கேட்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த தமிழ், அந்த போங்கு, ஹஸரத் அவர்கள் அழகிய முறையில் அந்த தமிழை பயன்படுத்துவார்கள். எங்கெல்லாம் சிறந்த தமிழுடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதிலே ஹஸரத் அவர்கள் நல்ல முறையில் அதை சொல்லி காட்டுவார்கள். அப்ப சிறந்த தமிழை கொண்டு நாம் பேசுவது.
நார்மலா அதாவது சாதாரண பேசக்கூடிய தமிழ் சொற்களை விட்டும் அதை பாதுகாத்து சிறந்த தமிழ் சொற்களை பயன்படுத்துவது, இது நம்முடைய பயானுக்கு ஒரு சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. ஐந்தாவது விஷயம், எந்த விஷயத்தை நாம் கூற வருகிறோமோ அதை எந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்பதை நாம் நிர்ணயிப்பது. அதாவது முதலிலே என்ன விஷயம் சொல்ல வேண்டும், நபிமாருடைய வரலாறு, அடுத்து வலிமார்களுடைய வரலாறு, இந்த இடத்திலே அவர்கள் செய்த துவாவை சொல்ல வேண்டும், இந்த இடத்திலே அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், இந்த இடத்திலே இந்த இமாம் இவ்வாறு சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே இதை சொன்னால் அழகாக இருக்கும் என்று அந்த பயானை நாம் என்ன செய்வதுன்னு சொன்னால் அதை எந்த இடத்தில் கூற வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வது. அது நாம் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த பயானுக்கு ஒரு கோர்வை நமக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அதே போன்ற கேட்கக்கூடியவர்களுக்கும் அது நல்ல முறையிலே ஒரு விளங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நான் முதலிலே நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள், உயர்ந்த சம்பவங்களை எல்லாம் முதலிலே சொல்லிவிட்டு பின்வரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் கேட்கக்கூடிய மக்களிடத்தில் ஆர்வம் என்பது குறைந்துவிடும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் எந்தெந்த இடத்திலே வைத்து பேச வேண்டும் என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்பவர்களே. இதுவும் நம்முடைய பயானுக்கு சிறப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவதாக தமிழுடைய சாதாரண இந்த கொச்சை வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழை விட்டு நம்மளுடைய பேச்சை பாதுகாப்பது, ஆங்கில வார்த்தைகளை முற்றிலும் உபயோகிக்காமல் தமிழிலேயே நம்முடைய பயானை பேசி முடிப்பது என்பவர்களே. அதாவது சாதாரணமாக நாம் பேசுவது தமிழிலே பேசுறோம் பார்த்தீங்களா, நம்ம இப்ப பேசுறோம் பாருங்க உங்களிடத்துல, இந்த மாதிரி பேசுவதை விட்டும் பாதுகாத்து நல்ல முறையில் நல்ல தமிழை கொண்டு பேசுவது என்பவர்களே. ஏழாவதாக, இது அதிகமான உலமாக்களுடைய பயானை நாம் பார்க்கலாம். பெரும்பெரும் நமக்கு தெரியாத வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் தமிழிலே பயன்படுத்துவார்கள், முற்றிலும் ஆங்கில வார்த்தையை தவிர்ப்பது. இந்த விஷயத்தை நம்முடைய அந்த உலமாக்களுடைய பேச்சிலே நாம் காணலாம். அவர்கள் பெரும்பெரும் இந்த ஆங்கில வார்த்தைகளை எல்லாம் அதை தமிழுடைய வாசகத்திலே பயன்படுத்துவார்கள். நமக்கு தெரியாத வாசகமாக கூட இருக்கலாம், அதை போன்ற தமிழ் சொற்களை எல்லாம் பயன்படுத்துவது. எட்டாவதாக சொல்லி காட்டினார்கள், இப்பொழுது கூட ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பேசி பார்க்குது. இது நம்முடைய பயானுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏனென்று சொன்னால் நாம் அதிகமான குறிப்பெடுக்கிறோம், குறிப்பெடுத்து விட்டு அதை பேசி பார்க்கவில்லை என்று சொன்னால் அதை எப்படி மக்களிடத்திலே சொல்வது என்ற விஷயத்திலே நமக்கு தடுமாற்றம் ஏற்படும். எனவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த குறிப்புகளை முன்கூட்டியே பேசி பார்ப்பது. ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை பேசி பார்ப்பது, நல்ல முறையில பேசி பார்த்து அதற்கு பின்பாக மக்களிடத்திலே நாம் அதை பேசுவோம் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் நல்ல முறையில் அதை பேசுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை. 9ஆவதாக சொல்லி காட்டுகிறார்கள், அதிகமாக குறிப்பெடுக்க வேண்டும். நான் அதாவது என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன். பயான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அதாவது 10 நிமிடம் ஒருவருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா 10 நிமிடத்துக்கு அளவான குறிப்புகளை நாம் எடுப்பது. உதாரணத்துக்கு இப்போ தர்மத்தின் சிறப்பு என்று நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 10 நிமிடத்திற்கு நம்மளால் எவ்வளவு பேசணும், எவ்வளவு பேசினால் போதும் இந்த சபைக்கு என்று அந்த அளவுக்கு மட்டும் குறிப்பு எடுப்பதை விட்டு தவிர்த்து அதிகமான குறிப்புகளை நாம் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கைக்கும் உதவும், இன்னும் வேறு சில பயான்கள் நாம் பேசும் பொழுதும் அந்த சில விஷயங்கள் உதவும் நண்பர்களே. அதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அதிகமான குறிப்புகளை எடுக்க வேண்டும். 10வது சொல்லி காட்டுகிறார்கள், எழுதி வைக்கிறேன். அதாவது நாம என்ன பேச போகிறோமோ, என்ன விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் சொல்ல போகிறோமோ அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த விஷயங்களை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். இன்று கூட கீழே இருந்து ஒரு சின்ன ஒரு நோட்டு ஒன்று கிடைச்சது. என்னுடைய நோட்டு தான் அது. 1 வருஷம் ஆச்சு. நான் இந்த மதரசாவுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரும்பொழுது அந்த நோட்டை நீங்க தொலைச்சிட்டேன். இப்போ எனக்கு அதே மாதிரி இன்னொரு வேற நோட் இருக்கு, இதே போன்ற இன்னொரு சின்ன நோட், அது தொலைஞ்சிருச்சு. இன்றைக்கு அதுல ஒரு 4-5 விஷயங்கள் எழுதி வச்சிருந்தேன். அன்னைக்கு இது எடுத்து பார்த்தப்ப கூட அது தெரியுது, அது என்ன விஷயம் சொன்னாங்க, சர்க்கார் சொன்னாங்கன்னு எழுதி வச்சிருக்கேன். அதுல தெரியுது நண்பர்கள். இப்ப காரணம் என்னன்னு சொன்னா நாம் எழுதி வைக்க வேண்டும். எதை கேட்கிறோமோ அதை நாம் அமல் செய்வதற்காக வேண்டியும் அது நம்முடைய பயான்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும் என்பதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்களை எழுதி வைக்க வேண்டும் நண்பர்கள். 11ஆவதாக என்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது பார்த்து படிக்கிறோம் அல்லவா, அதை விட்டு தவிர்த்து கொள்வது. அதாவது சம்பவங்களை, அதிகமான சம்பவங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதை எழுதி வைத்து அப்படியே பார்த்து நின்று படிப்பதை விட்டும் தவிர்த்து அதை நாம் அதிகமான முறையிலே பேசி பார்த்து நம் பயானிலே கூறும் பொழுது பார்க்காம அந்த விஷயத்தை சொல்லுவது. ஏன்னு சொன்னால் நாம் பார்த்து படித்துக் கொண்டே இருந்தோம் சொன்னா மக்களுடைய சிந்தனைகள் திரும்ப ஆரம்பித்துவிடும்.
அதனால என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்களை அப்படியே மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் அதை சொல்வதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது. அதே போன்று 12வது விஷயம் என்னன்னு சொன்னால், பயானுடைய அந்த விஷயங்களை நாம் எடுக்கக்கூடிய சம்பவங்களை, இந்த ஆயத்து ஹதீஸ்களை கோர்வை செய்வது. அதை கோர்வை செய்து வைத்து இதை இங்கு சொல்ல வேண்டும் என்று அந்த பயானை நாம் அந்த ஒரு போக்கிலே கொண்டு போக வேண்டும். உலமாக்களுடைய பயான்களை எல்லாம் பார்த்தா தெரியும், திடீரென்று சம்பவங்களை சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வேளையிலே அங்க அதே இடத்தில் நிறுத்தி குரான் எடுத்து செல்வார்கள், குரான் ஆயத்தை ஓதி காட்டுவார்கள், திடீரென்று சம்பவத்திற்கு நுழைவார்கள். இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆர்வம் நமக்கு அதிகமாகும், கேட்பவர்களுக்கு இன்பம் அதிகமாகும் என்பவர்கள். அதை அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவர்களுக்கு மிகுக்க ஆரம்பிக்கும். அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பயானை நாம் கோர்வை செய்ய வேண்டும் என்பவர்கள். அதே போன்றுதான் 13வதாக நிதானமாக பேசக்கூடிய விஷயம். நிதானமாக பேச வேண்டும் பயானிலே. நமக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பை அதை மக்கள் விளங்க வேண்டும், நாமும் அதை விளங்கி பேச வேண்டும் என்ற நோக்கம் வேண்டும். அப்பதான் நிதானமாக நாம் பேசும் பொழுதுதான் மக்களும் அந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். அதை அமல் செய்யக்கூடிய அந்த எண்ணமும் அவர்களுக்கு வரும். நாம் அதை தொடர்ந்து ரொம்ப அதிகமான நேரத்தில் சுருக்கமான நேரம் தான் இருக்கிறது என்று சொல்லி ஸ்பீடா பேசி முடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் சொன்னா, மக்களிடத்திலே அந்த பேச்சுடைய அந்த ஆர்வம் என்பது குறைந்துவிடும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், நிதானமாக தெளிவாக அந்த பயானை நாம் பேச வேண்டும் என்பவர்கள். 14வதாக நேரத்தை கடைபிடிக்கிறது. இது ஒரு ஆலிம் உலமாவுக்கு நிச்சயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த மன்றத்திலே பேசக்கூடிய காலத்திலும் சரி, வெளியே சென்றாலும் சரி, நமக்கென்று ஒரு நேரம் கொடுப்பார்கள். அரை மணி நேரம் இல்லை 15 நிமிடங்கள், இவ்வளவுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இதில் இந்த தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்திற்குள்ளே சரியாக அந்த பயானை முடிக்க வேண்டும். நேரம் அதிகமாகவும் தாமதமாக கூடாது, குறைவாகவும் ஆகக்கூடாது, சரியான முறையிலே முடிக்க வேண்டும். ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பொதுக்குடி என்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு ஹஸரத், பெரிய ஹஸரத் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ஹஸரத்துக்கு இப்ப அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, பயானுக்கு வருகை தந்திருக்காங்க. வருகை தந்திருக்கக்கூடிய வேளையில அங்க உலமாக்களுக்குள்ள ஏற்கனவே பேர தலைப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாம் பேசணும்னு சொல்லி. ஹஸரத் இவ்வளவு பெரிய ஹஸரத் வந்திருக்காங்க, இவங்களை பேசாம இருந்தா எப்படின்னு சொல்லி சபைக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லி ஹஸரத் சொல்றாங்க. ஹஸரத் அவர்களுக்கு 5 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த 5 நிமிடத்துல ஹஸரத் அவர்கள் நமக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி ஹஸரத் கிட்ட மைக் கொடுக்குறாங்க. எத்தனை நேரம்? 5 நிமிஷம். 5 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஹஸரத் அவர்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்ராஹிம் சொல்லி காமிச்சாங்க. ஹஸரத் அவர்கள் அதாவது சுத்தத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை 4 நிமிடத்துல ஹஸரத் பேசி முடிக்கிறாங்க. 4 நிமிடத்தில் பேசி முடித்து விட்டு அந்த ஹஸரத் சொல்றாங்க, எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஹஸரத் அவர்களுக்கு நான் அந்த 1 நிமிடத்தை பரிசாக கொடுக்கிறேன்னு சொல்லி பயான் 5 நிமிஷம் பயான் 4 நிமிஷத்துல முடிச்சு 1 நிமிஷத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப இப்படியாப்பட்ட அந்த விஷயங்கள் அந்த நேரத்துக்குள்ளே முடிப்பது, இதுவெல்லாம் ஒரு உலமாக்களுக்கு சிறந்த விஷயங்களாக இருக்கும் நண்பர்களே. அடுத்ததாக இறுதியாக சொல்லி காட்டினார்கள், துஆவை கொண்டு அந்த பயானை நிரப்பம் செய்வது. ஏனென்று சொன்னால், மக்கள் எல்லா விஷயங்களையும் கேட்டிருப்பார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த நாம் பயான் பேசி முடிக்கக்கூடிய அந்த வேலையை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த நிரப்பமாக அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்களிடத்தில் துஆ செய்து அந்த பயானை நிறைவேற்று நண்பர்களே. இந்த ஒரு 15 விஷயம் இன்ஷா அல்லாஹ் நாம் பின்பற்றணும் என்று சொன்னால் நம்முடைய பயான் ஒரு நல்ல சிறந்த பயானாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாம் எதை கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.